இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. திரைக்குளமாய் திருக்குளமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. இறையாசி பெற்றிட வருகவென்றழைத்தோம், இறையாசி பெற்றிட வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். ஆலயமணியின் ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். பணிவோம் உயர்வோம் பலியினில் இறைவோம். இறைக்குளமாய் திருக்குளமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. புனித பலி உறவின் பலி புது வாழ்வு தரும் அன்பின் பலி. திரைக்குளமாய் திருக்குளமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன்னாலயம் சேர்ந்திடும் பல இதயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் தாய் என்கிற தலைப்பில் சிந்திக்கவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கவும் வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, புனித லூயி டி மான்ஃபோர்ட் அவர்கள் இதை அடிக்கடி கூறுவார்.
டோட்டல் கான்சக்ரேஷன் டு மேரி என்று சொல்வார். அன்னை மரியாளுக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். ஏன் அந்த புனிதர் அன்னை மரியாளுக்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார்? அன்னை மரியாள் என்ன கடவுளா? ஏன் அவருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற கேள்வியை பலர் கேட்கலாம். அன்னை மரியாள் இயேசுவின் தாய். திருச்சபை யார் என்று கேட்டால் இயேசுதான் திருச்சபை. திருச்சபை தான் இயேசு. அப்படி என்றால் இயேசுவின் தாயாகிய அன்னை மரியாள் திருச்சபையின் தாயாகவும் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆகவே திருச்சபையின் தாயாக இருக்கிற அன்னை மரியாளுக்கு திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். எதற்காக அர்ப்பணிக்கிறோம்? அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிப்பதன் மூலமாக என் சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் இயேசுவுக்கு உரியதாய் மாற்றப்படுகிறது. அதுதான் அதனுடைய பதில். ஏன் அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்? அவங்களுக்கு நம்மை அர்ப்பணிப்பதன் மூலமாக அவர் நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த உலகத்தில் இருக்கிற பாஸ்டர்கள் கூட தவறாக அழைத்து சென்று விடலாம். ஆனால் அன்னை மரியாள் நம்மை இயேசுவிடம் மட்டும்தான் அழைத்து செல்வார் என்கிற இந்த ஆணித்தரமான உண்மையின் அடிப்படையில் தான் அன்னை மரியாளுக்கு நம்மை, நம்முடைய இந்த மாற்றள்ளி பகுதி மக்கள் அனைவரையும், இங்கு வந்திருக்கிற அனைத்து பங்கு தந்தையர்களையும், இந்த மறை மாவட்டத்தையும், இனி வருகிற நாட்களில் நம்முடைய குடும்பத்தில் வைத்திருக்கிற எல்லா திட்டங்கள், எல்லா விதமான ஏக்கங்கள், எல்லா விதமான கனவுகள் எல்லாவற்றையும் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணித்து அவர் நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்வார். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 33வது அதிகாரம் 11வது வசனம் இதை சொல்கிறது. என் பிள்ளைகள் யாரும் பாவத்திலே மரித்து போவதில் எனக்கு விருப்பமில்லை. கடவுள் சொல்றார், என் பிள்ளைகள் யாவரும் பாவத்தில் மரித்து போவதில் எனக்கு விருப்பமில்லை, மாறாக அவர்கள் மனம் மாறி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். இன்னொரு வசனமும் சொல்றேன், ஆண்டவருடைய மன்னிப்பு எத்தகையது. நம்ம உண்மையான பாவ அறிக்கை செய்தால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எசாயா 43:25வது வசனம், அவர் நம் பாவத்தை மன்னித்து அந்த பாவங்களை எல்லாம் மறந்தும் விடுகிறார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, நம் பாவத்தை மறந்து விடுகிறார். ஆகவே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலே அறிக்கையிடாத பாவங்கள், மறைத்து ஒளித்து வைத்த பாவங்கள், வெளியில் சொல்ல முடியாத பாவங்கள் அனைத்தையும் இத்திருப்பலியிலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே அவருடைய இரக்கத்தினால் நம் பாவங்களை மன்னித்து மறந்து நம்மை நல்வாழ்வுக்கு அழைத்து செல்வார். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோ. ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனிலே கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பேசுவதற்கு முன்பே மனிதரை புகழாதே. சீராக்கினின் ஞான நூல். இந்த வாசகம் அதிகாரம் 27, திருவசனங்கள் 4-7 வரை. சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கி நிற்கின்றது, அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது. குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது, மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது, சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகிறது. ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே.
பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. என்னான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் செருகொற்ற மனிதரையே சிதறடித்தார், நெஞ்சில் செருகொற்ற மனிதரையே சிதறடித்தார். என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார், தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார், வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமில் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காடு நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு ஊமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பார். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துருப்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துருப்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளி வேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துருப்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமில்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியிலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை பழங்களை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவிரயத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். தீயவரோ தீயினின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். ஆண்டவரே நரல்வாக்கு. பங்கு தந்தை அவர்களுக்கும் இந்த பங்கிலே பணியாற்றுகிற மற்ற அருட்தந்தையர்கள், இந்த பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், எல்லா இடங்களிலுமிருந்து வந்திருக்கிற பங்கு மக்கள், உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டி ஒருத்தர் வாழ்த்துப்போம். நல்லா வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கை இல்லையா? கைத்தட்டுங்க நல்லா. எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்முடைய திருச்சபையின் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு லூமன் ஜென்சியம் என்கிற பகுதியில் 55வது சரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். மீட்பு திட்டத்தில் மரியாளுக்கு மிக சிறப்பு பங்கு உண்டு. மீட்பு திட்டத்தில் மரியாளுக்கு மிக சிறப்பு பங்கு உண்டு. அது என்ன மீட்பு திட்டம்?
நாம் அனைவரும் இந்த உலகத்தில் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் ஃபாதர் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காகயா எங்களை படைச்சேன்னு கேட்கிறோம். கடவுள் ஏன் மனிதரை படைத்தார்? எளிமையான கேள்விதான். மறைக்கல்வியில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ உங்களை கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்கன்ற, அப்படிதானே? கடவுள் மனிதரை ஏன் படைத்தார்? என்னம்மா? சரி, நான் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பதில் தெரியும்னு நான் நம்பி நானே பதில் சொல்கிறேன். கடவுள் மனிதரை ஏன் படைத்தார்? அவரை அறிந்து, அவரை அன்பு செய்து, அவருக்கு மட்டுமே சேவகம் புரிய கடவுள் மனிதரை படைத்தார். இந்த உலகத்தில் நாம் அனைவருமே முதலில் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் அவரை அன்பு செய்ய முடியும். ஒருவரை அறிந்து கொள்ளாமல் ஒருவரை அன்பு செய்ய முடியுமா? மனைவி யாருன்னே தெரியல, கணவன் எப்படி அன்பு செய்வான்? இன்னார் தான் மனைவி அப்படின்னு பூ வாங்கி கொடுக்க முடியும். என்னம்மா? இன்னார்னு தெரியாம யாருக்கு பூ வாங்கி கொடுக்கிறது? அறிந்த பிறகுதான் அன்பு செய்ய முடியும். உண்மையான அன்பு என்றால் என்ன? அவருக்கு மட்டுமே சேவகம் புரிவது. ஆகவே கடவுள் மனிதரை படைத்தார். கடவுளை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதுதான் கேள்வி. அவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எல்லாரும் அறிந்து கொள்ள முடியுமா? முடியும். ஆனால் நமக்கு வழிகாட்டி தேவை. தாய் தன் குழந்தையிடம் இன்னார்தான் தந்தை என்று சொல்லுகிறார் இல்லையா? பெரியவர்கள் சிறியவர்களை வழி நடத்துகிறார்கள். மூத்த குருக்கள் இளைய குருக்களையும், மூத்த அருட்சகோதரிகள் இளைய அருட்சகோதரிகளையும் வழி நடத்துகிறார்கள். பெரியவர்கள் சிறியவர்களை வழி நடத்த வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்துவிட வாய்ப்பே இல்லை, அப்படிதானே? பள்ளிக்கூடமும் கல்லூரி ஏன் போறோம்? நமக்கு முன்பாக மூத்தவர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் தெரிந்து வைத்ததை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், நாமும் கற்றுக்கொள்கிறோம். இந்த உலகம் அப்படித்தான் இயங்குகிறது. அதை தான் இன்னைக்கு நற்செய்தியில பார்த்தோம். குருடர்கள் இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியாது. பார்வை உள்ளவர்கள் தான் அடுத்தவருக்கு வழிகாட்ட முடியும். ஆகவே இயேசுவை அறிந்தவர்கள் தான் இயேசு எங்கிருக்கிறார் என்று நமக்கு திசையை காட்ட முடியும். ஆமா தானே? இயேசுவை அறியாதவர்கள் இயேசு எங்க இருக்கிறார்னு சொல்ல முடியாது. அதனாலதான் பவுல் சொன்னார் பிலிப்பியர் 3:8, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன். அழகான வார்த்தை பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை பெற மற்ற எல்லாமே குப்பை. ஏன்? அது ஒப்பற்ற செல்வம். இயேசுவை பற்றிய அறிவு என்பது ஒப்பற்ற செல்வம். அதை பெற வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் இழந்தால் தான் பெற முடியும். ஆனால் கடவுள் நம் அனைவருக்கும் ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். என்ன வாய்ப்பு தெரியுமா? இந்த உலகத்திலே ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நம்முடைய வழிகாட்டியாக, தாயாக நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அவர்தான் அன்னை மரியாள். இதுல குழப்பம் என்ன? ஏன் அன்னை மரியாளை பற்றி நிறைய பேர் அவதூறாகவும் தவறாகவும் பேசுகிறார்கள்? ஏன் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை? ஏனென்றால் பைபிள் ஒழுங்காக படிக்கவில்லை என்று அர்த்தம். பைபிளை ஒழுங்காக படித்தால் அன்னை மரியாளை விட்டு போக முடியாது. பிரிவினை சபைகளுக்கும் நமக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான். அவங்களுக்கு அறகுறையா பைபிள் தெரியும், நம்ம ஆளுகளுக்கு சுத்தமா தெரியாது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். புரியுதா? அதுங்களுக்கு கொஞ்சம் அறகுறையா தெரியும், நம்ம ஆளுகளுக்கு சுத்தமா தெரியாது. அதனால யாராவது வந்து ஏதாவது சொன்னா மண்டையாட்டிக்கிட்டு போயிடுறது பின்னாடி. ஆமால எங்க சாமியாருங்களுக்கு ஒண்ணுமே தெரியலடி அப்படின்னு அங்க போயிடுறது. பைபிளை ஒழுங்கா படிச்சாவே யாரை விட்டுட்டு போக முடியாது? அன்னை மரியாளை விட்டுட்டு போக முடியாது. தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் அன்னை மரியாளை குறித்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எங்க இருக்கு? தொடக்க நூல்ல. இந்த அண்ட சராசரத்தை, உலகத்தை இறைவன் படைத்த பொழுதே அன்னை மரியாளின் பங்கு என்ன என்று சொல்லிவிட்டார். கை தட்ட மாட்டீங்களா? நல்லா கை தட்ட மாட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ.
வாசிக்கிறேம்மா. தொடக்க நூல் 3:15. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். யாவே கடவுள் தொடக்கத்திலேயே, இந்த படைப்பின் தொடக்கத்திலேயே சொல்லிட்டார். யார்கிட்ட சொல்றார் தெரியுமா? சாத்தான் கிட்ட சொல்றார். சாத்தான சபிக்கிறார். சாத்தான சபிக்கும் போது கடவுள் சொன்ன வார்த்தை, உனக்கும் பெண்ணுக்கும் தான் முதல் பகை. பெண்கள்லாம் சந்தோஷப்பட்டிருக்கணும். என்ன நேரம் சந்தோஷப்பட மாட்டீங்களா? சாத்தான் முதல்ல யாருக்கும் பகை? பெண்ணுக்கும் சாத்தானுக்கும் தான் முதல் பகை. அடுத்தது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இதுல எல்லாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அந்த வித்து யாருன்னா இயேசுன்னு சொல்லிடுவாங்க எல்லாரும், இல்லையா? இயேசுதான். இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் இரண்டாவது பகை. ஏன்னா அவர் கடவுள், அவனால அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல் பகை யாருக்கு அப்படின்னு பார்த்தா பெண். ஏன் பெண்? பெண் தான் மனுக்குலத்தின் தலைவி. புரியுதுங்களா? மனுக்குலத்தை வழிநடத்துபவர்கள். ஆகவே பெண் தான் இந்த சாத்தானுக்கு முதல் பகையாக இருக்கிறான். இது மனுக்குலத்தின் தலைவியாக ஆண்டவர் யாரையோ ஒருவரை முன்னிறுத்துகிறார். தொடக்க நூல் 3:15. கரெக்டா? யாரோ ஒருத்தரை முன்னிறுத்துறார். யாருன்றத கடைசியா பார்ப்போம். அப்ப அந்த பெண்ணுக்கும் சாத்தானுக்கும் பகை. என்ன பகை? சாத்தானுக்கும் பெண்ணுக்கும் என்ன பகை? யாரும் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடாது. அதுதான் சாத்தானுடைய எண்ணம். கரெக்டா? இயேசுவை அறிந்து கொண்டால் மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப யாரால ஒருவர் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும்? யாரால இயேசுவை அறிந்து கொள்ள முடியும்? இயேசுவை நன்றாக அறிந்தவர்களால தான் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும், இல்லையா? இயேசு கிட்ட போனோம் அப்படின்னா இயேசுவை நல்லா தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். இயேசுவை பத்தி தெரியாதவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. எவ்வளவு வசனம் அழகா இருந்துச்சுல்ல? குருடர்கள் இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியாது. அப்ப இயேசுவை முழுமையாக தெரிந்தவர் யாராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அன்னை மரியாளை தவிர இயேசுவை முழுமையாக தெரிந்தவர் பைபிளிலோ அல்லது இந்த உலகத்திலோ யாராவது ஒருவர் இருக்கிறாரா? ஒரு மண்டையாவது ஆடுதா பாரு. இருக்கிறாரா? இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா இயேசுவை நல்லா தெரிஞ்சவங்க? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அன்னை மரியாளை தவிர இயேசுவை முழுமையாக அறிந்தவர் யாருமே இல்லை. நம்ம பிரிவினை சபைகள்லாம் வருவாங்க, வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால் அப்படின்னு. வேத வசனத்துல எல்லாமே இல்லை. யோவான் 21வது அதிகாரம் 25வது வசனம், யோவான் 21:25 என்ன தெரியுமா சொல்லுது? இயேசு சொன்னது, இயேசு செய்த எல்லாம் இதிலே எழுதப்படவில்லைன்னு போட்டிருக்கு. கவனிச்சிங்களா? இயேசு சொன்ன எல்லாமே, இயேசு செய்த எல்லாமே எதுல எழுதப்படல? பைபிள்ல எழுதப்படல. அவங்களுக்கே ஒழுங்கா தெரியாது பைபிள. ஏன்னா அது பைபிள்லயே போட்டிருக்கு, எல்லாமே ஒன்றும் எழுதப்படல. ஆனா ஒருத்தர் மட்டும்தான் இயேசு சொன்ன, இயேசு செய்த, இயேசுவை மொத்தமாக அறிந்திருந்த ஒரே நபர் யாரு? அன்னை மரியாள். ஏன் வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களா அன்னை மரியாள்னு? கெட்ட வார்த்தையாது, சொல்லுங்க. எப்பா உங்ககிட்ட அன்னை மரியாள்னு வாங்குறதுக்குள்ள காலையில சாப்பிட்ட பரோட்டா காலி ஆயிருச்சு. ஓகே, குட். அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும், இல்லையா? இப்ப அன்னை மரியாள் தான் யார் இயேசுன்னு எனக்கு காட்ட முடியும். நல்லா தெரிந்தவங்க மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. கானா ஒரு கல்யாணம், அது வரைக்கும் இயேசுவை இந்த உலகம் அறிந்து கொள்ளவில்லை. கானா ஒரு கல்யாணம், திராட்சை ரசம் தீந்துருச்சு. உடனே அன்னை மரியாள் தன்னுடைய காஸ்ட்லி ஹேண்ட்பேக் எடுத்து, அன்னை மரியாள் என்ன எடுத்தாங்க? காஸ்ட்லி ஹேண்ட்பேக் எடுத்து அதுக்குள்ள இருந்து ஒரு 4 2000 ரூபாய் நோட் எடுத்து, இல்லையா, அங்கிருந்த பையன்கிட்ட கொடுத்து ஜஸ்ட் ஓடி போய் ஒரு 2 குண்டா திராட்சை ரசம் வாங்கி வா அப்படின்னு சொல்லல. அன்னை மரியாள் கானாவூர் கவுன்சிலர், கானாவூர் தலைவர்கிட்ட போய், தலைவரே ஒரு 2 குடம் திராட்சை ரசம் ஸ்பான்சர் பண்ணுங்கள். என்ன பக்க பக்கன்னு சிரிக்கிறீங்க?
2 குடம் திராட்சை ரசம் ஸ்பான்சர் பண்ணுங்கள் தலைவரே அப்படின்னு போய் காணாவூர் தலைவர்கிட்ட நின்னாங்களா? இல்லையம்மா, நிறைய தலை ஆட மாட்டேங்குதும்மா, பைபிள் படிக்கல போல இருக்கு பாவம். இல்ல. ஓகே. அன்னை மரியாள் உடனே தன்னுடைய நகைகளை எல்லாம் எடுத்து சென்று பையன் வீட்டார்கிட்ட கொடுத்து, இந்த 25 பவுன் இருக்கு, உடனே போய் வச்சு போய் திராட்சை ரசம் வாங்கி வா சொன்னாங்களம்மா? இல்ல. அப்பா ரொம்ப நன்றி. அப்ப அன்னை மரியாள் பணத்தை நம்பவில்லை, மனிதர்களை நம்பவில்லை. ஏன்னா எரேமியா 17:5 தெளிவா சொல்லிருக்கு, மனிதரை நம்புவோர் சபிக்கப்பட்டவர்கள். என்னது? மனிதரை நம்புவோர். அன்னை மரியாள் பாருங்க, பணத்தை நம்பல, பதவியை நம்பல, சொத்தை நம்பல, இல்லையா? திராட்சை ரசம் தீர்ந்தவுடன் அவர் யாரை பார்த்தார்? பாத்தீங்களா? வீட்டுல என்ன குறைஞ்சாலும் சந்தோஷம் குறைஞ்சிருச்சா? சமாதானம் குறைஞ்சிருச்சா? நிம்மதி குறைஞ்சிருச்சா? மகிழ்ச்சி குறைஞ்சிருச்சா? என்ன குறைவு ஏற்பட்டாலும் கண்ணு முதல்ல யாரை பார்க்கணும்? பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்க கூடாது. அவன் மட்டும் எப்படி இவ்வளவு வச்சிருக்கிறா, இவனுங்க மட்டும் எப்படி நல்லா இருக்கிறானுங்க, இல்லையா? அப்படிலாம் பார்க்க கூடாது. வீட்டில் என்ன குறைவு ஏற்பட்டாலும் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும், இல்லையா? நேரா இயேசு கிட்ட போனாங்க. பா, திராட்சை ரசம் தீந்துருச்சு. இயேசு சொன்னார், அம்மா, நம்மளே ஓசி சாப்பாடு சாப்பிட வந்திருக்கிறோம், நம்மளே ஓசி சாப்பாடு சாப்பிட வந்திருக்கிறோம், என் நேரம் இன்னும் வரல, போமா அப்படின்னு சொல்லிட்டார். அன்னை மரியாள், நல்லா கவனிங்க, பிரிவினை சபைகளும் கவனிக்கணும். இங்கிருந்து நிறைய பேர் போறீங்களா? வேற ஏதாவது சர்ச்சுக்கு இருக்கும், இங்கேயும் ஓடும் அங்கேயும் ஓடும், 2-3 அங்க இருக்கும். ஓகே ஓகே, நல்லா கவனிங்க. அன்னை மரியாள், இயேசு சொல்லிட்டார்ல எனது நேரம் இன்னும் வரவில்லைன்னு. அன்னை மரியாள் என்ன பண்ணிருக்கலாம்? சரின்னு போய் ஓரமா உட்கார்ந்துருக்கலாம். ஆனா அன்னை மரியாள் அங்கிருந்த பணியாளர்களை அழைத்தார்கள். நல்லா கவனிங்க, பணியாளர்களை அழைத்து சொன்னாங்க, அப்பா அவர் சொல்றபடி கேளுங்க. கரெக்டா? கரெக்டா? நான் தப்பா சொன்னேன் வேணும்னே, எல்லாம் மண்டைய வேற ஆட்டுறீங்க, ஒழுங்கா பைபிள் படிக்கல. அவர் சொல்றபடி கேளுங்கன்னு சொல்லல. அம்மா ஞானம் மிகுந்தவர்கள், ஆவியினால் நிரம்பியவர்கள். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இது கேட்கிற கூட்டம், என்ன சொன்னாலும் நல்லா கேட்கும். ஐ நல்லா இருந்துச்சுடி, வெரி நைஸ். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண போற வாழ்க்கையில? எனக்கு இந்த ஜோக் ஞாபகம் வருது, விவேக் ஜோக். விவேக் ஜோக் பார்ப்பீங்களா நீங்க? பார்க்க மாட்டீங்களா? பார்ப்பீங்களா? ஆமா, அவர் வந்து டான் ஆயிடுவார். என்ன ஆயிடுவார்? டான் ஆயிடுவார். இல்லை ரவுடியில் டான். அப்படியே அவர் வந்து ஆட்டோலிலேயே கூட்டிட்டு சுற்றுவாங்கல்ல, படிக்கட்டு மேலே ஏறி படிக்கட்டுலேருந்து இறங்குவார். டான் டான் நீங்களாம் அமெரிக்காவில் இருக்கீங்க? இல்லை, பார்த்ததே இல்லையா? பார்த்துருக்குறீங்க, சொல்லி தொலைங்களேன். நான் முக்கி முக்கி கத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் மேலே ஏறுறாரு, இறங்குறாரு, டான். எல்லாரும் கத்துறாங்க. மாடிப்படியில் நின்று இப்படி கை காட்டுறாரு. கீழே மக்கள் எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க, டான் டான் கத்துறாங்க. பக்கத்தில் 2 ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க. கேட்குறாங்க, தலைவரே உங்களையே நம்பி வந்திருக்கிற இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? உடனே அவன் கேட்பான், உங்கள் 2 பேருக்கு இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒன்றும் பண்ணல. அப்போ அந்த மக்களுக்கு அதே தான். இவ்வளவு நாள் திருவிழாவில் வந்து பிரசங்கம் கேட்டு என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணல. இப்ப அருள்மணி ஃபாதர் பிரசங்க கேட்டு என்ன பண்ண போறீங்க? அதே தான். ஒன்னும் மாற மாட்டோம், இல்லையா? அம்மாவுக்கு அது அப்பவே தெரியும், இது கேட்கிற கூட்டம், கேட்டுட்டு போயிட்டு ஒன்னும் செய்யாது, போய் கறி குழம்பு சாப்பிட்டு தூங்கிடும், அவ்வளவுதான், இல்லையா? அன்னை மரியாளுக்கு அப்பவே. அதனால தான் சொன்னாங்க, பணியாளர்களை அழைத்து அவர் சொல்வதை செய்யுங்கள். கை தட்டுறீங்களா? நல்லா கை தட்டுறீங்களா? கை தட்டுறதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அவர் சொல்வதை செய்யுங்கள். இந்த உலகத்துல இதுதான் முதல் பிரசங்கம். இதுதான் முதல் பிரசங்கம். அன்னை மரியாள் ஆற்றிய பிரசங்கம் ஒரு வரி பிரசங்கம். இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகள் நினைப்பானுங்க, இப்போ நீயும் அதே மாதிரி ஒரு வரியில வச்சுட்டு போக வேண்டியதானே, நீ ஏன் இவ்வளோ எலாபரேட்டா பேசுற? அன்னை மரியாளுக்கு ஞானம் இருந்துச்சு, அதனால அவங்க ஒரு வரியில பிரசங்கம் வச்சாங்க. எங்களுக்கு அவ்வளோ ஞானம் இல்லை, அதனால நாங்கள் கொஞ்சம் லெங்க்தியாக தான் பேசுவோம், சரியா? ரொம்ப தெளிவாக இருக்கு. அவர் சொல்வதை செய்யுங்கள்.
உங்க வீட்டில் என்ன குறைவு ஏற்பட்டாலும், எந்த பிரச்சனை நேர்ந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் இயேசுவிடம் போங்க. கேட்கும்போது அவர் சொல்லுவார், என் நேரம் இன்னும் வரல மகனே மகளே அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நீ சோர்ந்து போயிடாத, துவண்டு போயிடாத, நான் கேட்டாலும் கிடைக்கலையேன்னு நினைக்காத. நான் உனக்கு ஒரு ஷார்ட் ரூட் சொல்லித்தரேன். யார் சொல்லி கொடுத்தது? அன்னை மரியாள் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? நீ ஜெபித்தும் கிடைக்கவில்லையா? அவருடைய வசனத்தின்படி உன் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நீ கேட்டதை விட மேலான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நீ கேட்டதை விட பெருசா செய்வார். ஏன்னா அந்த திராட்சை ரசம் எப்படி இருந்துச்சா? முன்பிருந்த திராட்சை ரசத்தை விட சுவை மிகுந்ததாயிருந்தது. பார்த்தீங்களா? அன்னை மரியாள் எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியிருக்காங்க, எப்படிப்பட்ட வழிகாட்டியிருக்கிறாங்க. நீங்க சாதாரண ஆசீர்வாதம் கேட்டீங்க, அவங்க உங்க வாழ்க்கையில சுவை மிகுந்த ஆசீர்வாதத்திற்கான வழியை அன்னை மரியாள் காட்டினார் இல்லையா? இயேசு யார் என்று இந்த உலகத்திற்கு அறிவித்தார். இயேசுதான் மீட்பர், இயேசுதான் மெசியா என்று அங்க வந்த மக்கள் அனைவருக்கும் அறிவிக்கிற முதல் பணியை யார் செஞ்சா? அன்னை மரியாள் தான் செய்தார். பார்த்தீங்களா? அவங்க இன்னைக்கும் அந்த வேலையை செய்றாங்க. வறுமை, கஷ்டம், துன்பம் அப்படின்னு ஓடி வர பிள்ளைகளை எல்லாம் இயேசுவிடம் அழைத்து சென்று இயேசுவின் அதிசயத்தை, அற்புதத்தை பெற்று தந்து கொண்டிருக்கிறார். நமக்காக ஜெபிக்கிறார். அதனாலதான் அன்னை மரியாளை நம்பியவர்கள் யாரும் கைவிடப்பட்டதில்லை. ஏன் எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? அவர்கள் நமக்கு சரியான பாதையை காட்டுவார். உடனே நம்ம பிரிவினை சபை வருவாங்க. உங்களுக்கு தெரியுமா, இயேசு சொல்லிட்டார் ஒரு நாள், இனி என் அம்மா இல்லை. எங்க சொன்னார்? கூட்டத்தில் வந்து கேட்டாங்க, என் தாய் யார்? என் சகோதர சகோதரிகள் யார்? என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே என் தாயும் சகோதரனும் சகோதரியும் ஆவார். பிரிவினை சபைகள் உங்களுக்கு குழப்பம். அப்ப நீங்க சொல்லணும், ஐயா இந்த பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இயேசு வாழ்ந்த காலத்தில் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்த ஒரு நபரை எடுத்துக்காட்டுங்கன்னு கேளுங்க. கேட்கணும். புரியுதுங்களா? கடவுளின் வார்த்தையின்படி வாழ்ந்த ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? அன்னை மரியாள் மட்டும்தான். என்ன சொன்னாங்க? கபிரியல் தேவதூதர்கிட்ட, உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் யாரு? அந்த இடத்துல அவரு இவங்க என் அம்மா இல்லைன்னு சொல்லல, இவங்க மட்டும்தான் என் உண்மையான அம்மான்னு சொன்னார். அது நிறைய பேருக்கு புரியல. என் வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் தான் என் தாய் அப்படின்னா அந்த காலத்துல வாழ்ந்தவங்க யாரு? அன்னை மரியாள் மட்டும்தானே. இன்னொரு செய்தி, இயேசு சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. இயேசு சிலுவையில் தொங்குறார் இல்லையா? ஓசி சாப்பாடு சாப்பிட்ட எல்லா சீடர்களும் ஓடிட்டாங்க இல்லைம்மா? 3 வருஷம் இயேசு கூடவே வச்சிருந்து சாப்பாடு போட்டார்ல, எல்லா சீடர்களும் ஓடிட்டாங்க ஒருத்தரை தவிர. அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? யோவான். யோவான் இருக்கிறாரு, அன்னை மரியாள் இருக்கிறாங்க, இயேசு சிலுவையில் தொங்குறார் இல்லையா? இப்ப பிரிவினை சபைகள் சொல்வது போல அன்னை மரியாளுக்கு நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா யூத சட்டம் என்ன சொல்கிறது தெரியுமா? மூத்த மகன் இறந்து விட்டால் இளைய மகன் தான் பெற்றோரை பராமரிக்க வேண்டும். ஓகேவா? மூத்த மகன் இறந்துட்டா யார் பார்க்கணும்? 2வது பையன் பார்க்கணும். அப்ப இயேசுவுக்கு தம்பி தங்கச்சி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டார்ல. இயேசு சிலுவையில் தொங்கும் போது சொன்னார் அன்னை மரியாள் கிட்ட, அம்மா நான் போனதுக்கு அப்புறம் முதல் 6 மாசம் முதல் தம்பி வீட்டில் இரு, 2வது 6 மாசம் 2வது தம்பி வீட்டில் போய் இரு, தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வா, அங்கேயே தங்கிடாத, கட்டி கொடுத்த இடத்துல அங்கேயே போய் நம்ம டாரா போடக்கூடாது. அங்கே போனியா குழந்தைங்களை பார்த்தியா, பேர குழந்தைங்களை பார்த்துட்டு திரும்பி வந்துரு. மறுபடியும் முதல் 6 மாசம் யார் வீட்டில்? முதல் தம்பி வீட்டில். 2வது 6 மாசம் இயேசு சொல்லியிருக்கலாம் இல்லைம்மா, அதான யூத சட்டம். மூத்த பையன் இறந்துட்டா யார் பார்க்கணும்? 2வது பையன் பார்க்கணும். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? அதான் அழகான விஷயம் இல்லை? இயேசு சிலுவையிலிருந்து சொன்னார், அம்மாவை பார்த்து சொன்னார், அம்மா இனிமே இவன் தான் உன் பையன். யாரை காட்டினாரு? யோவான் கிட்ட சொன்னார், யோவான் இனிமேல் இவர்தான் உன் தாய். ஏன் இதை சொன்னார் அன்னை மரியாள் கிட்ட? நல்லா கவனிங்க. இயேசு எந்த சீடரை மிகவும் அன்பு செய்தார்னு பைபிள் சொல்லுது? இப்பதானே சொன்னேன், யோவான். இயேசு யார் அதிகமா அன்பு செஞ்சாரு?
யோவான் அன்பு செஞ்சார். இயேசுவை அதிகமா அன்பு செஞ்ச சீடர் யாரு? யோவான். வேற யாரும் இல்ல. அவங்களாம் ஓட்டாங்க, பேதுருலாம் ஓட்டார் இல்லையா? யோவான் தான் இயேசுவை அதிகமாக அன்பு செய்தார். இயேசு யார் அன்பு செய்தாரு? யோவான் அன்பு செய்தார். நல்லா கவனிங்க. இப்போ இயேசு யாரை அன்பு செய்கிறாரோ, யாரெல்லாம் இயேசுவை அன்பு செய்கிறாரோ அவங்க வீட்டுக்கு இயேசு அன்னை மரியாதை அனுப்புவார். ஹல்லேலூயா சொல்வீங்களா? பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம்? இந்த பையன் தான் உன் அம்மா, இனிமே இவங்க தான் உன்னுடைய தாய், இல்லை இவன் தான் உன் மகன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வசனத்துல இருக்கு, அந்த சீடர் அன்னை மரியாளை தன் இல்லத்தில் ஏற்று பராமரித்து வந்தார். அப்படின்னா அன்னை மரியாளுக்கு வேற குழந்தைங்க இல்ல. அப்ப யாருக்கு அன்னை மரியாளை ஆண்டவர் தாயாக கொடுக்கிறார்? யாரெல்லாம் இயேசுவை உண்மையாக அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அன்னை மரியாள் தாய். இயேசுவை உண்மையா அன்பு செய்யாதவங்களுக்கு அன்னை மரியாள் தாயாக முடியாது. அது இன்னொரு வசனத்துல நிறைவாக இருக்கு. அந்த வசனம் எங்க இருக்கு? திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 17வது வசனத்துல இருக்கு. ஒரு ராட்சத அரக்க பாம்பு சாத்தான். தொடக்க நூல்ல சாத்தான் பார்த்தோமா? முடிவுரையில பாருங்க, பைபிள்ல கடைசி புத்தகம் திருவெளிப்பாடு, ஒரு பெண் கர்ப்பிணியா இருக்கிறாள். அங்க முதல்ல என்ன சொன்னார் ஆண்டவர்? உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அங்க திருவெளிப்பாடுல ஒரு பெண்ணு கர்ப்பிணியா இருக்கிறாங்க, குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. சாத்தான் குழந்தையை விழுங்க வரா, குழந்தை விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு விட்டது. யார் அவரு? எஸ். அப்பயா பெற்றெடுத்தது யாரப்பா? அன்னை மரியாள். உடனே சாத்தானின் கோபம் அந்த பெண்ணின் பக்கம் திரும்பியது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆத்திரம் யார் மேல? அன்னை மரியாள் மேல. சாத்தா யார் பக்கம் திரும்பினா? அந்த பெண்ணின் பக்கம் திரும்பினான். அந்த பெண்ணை விழுங்க சென்றான். ஆனால் ஆண்டவரோ சாத்தானை அந்த பெண் அருகில் விடவே இல்லை. கை தட்டுவீங்களா? இதெல்லாம் அன்னை மரியாதை கை தட்டுறீங்க, எனக்கு இல்ல. சரி, அந்த பெண் எங்க இருந்தாங்க தெரியுமா? அவர் தன் எஞ்சிய பிள்ளைகளோடு இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு பைபிள்ல. திருவெளிப்பாடு 12:17 என்ன போட்டிருக்கு? அவர் தன் எஞ்சிய பிள்ளைகளோடு இருந்தார். அப்ப எஞ்சிய பிள்ளைகள் யாருன்னு கேட்போம் இல்லையா? அன்னை மரியாளுடைய எஞ்சிய பிள்ளைகள் யார்? அதே வசனத்திலேயே பதில் இருக்கு. ஒழுங்கா போய் படிங்க. என்ன தெரியுமா போட்டிருக்கு? இயேசுவுக்கு சாட்சியாய் வாழுகிறவர்களே அந்த பெண்ணினுடைய எஞ்சிய பிள்ளைகள். யாரெல்லாம் இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அந்த தாயினுடைய எஞ்சிய பிள்ளைகள். இப்ப நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம். இயேசுவுக்கு சாட்சிய வாழ்க்கை வாழணும்னா இறை வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் அது. அந்த வாழ்க்கையை யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அந்த பெண்ணினுடைய பிள்ளைகள். அவர்களுக்கு தான் அந்த பெண் தாயாக இருக்கிறார். ஆனாலும் அன்னை மரியாள் இன்னொரு வேலை செய்றாங்க. என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தை சார்ந்த இல்லையா எல்லாரையுமே முடிந்தவரை இயேசுவின் பால் அழைத்து வருகிறார். இந்த பெருவிழாவுக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் இன்னைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்ன கிஃப்ட் தெரியுமா? நான் உண்மையிலேயே இயேசுவை அன்பு செய்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் இல்லத்திற்கு அன்னை மரியாளை அனுப்பி வைப்பார். எப்படி யோவான் வீட்டுக்கு அனுப்பினார் இல்லையா? என் இல்லத்திற்கும் அனுப்புவார். ஏன்? அன்னை மரியாள் இருக்கிற இடம் ஆசீர்வாதமான இடம். எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போனாங்கல்ல, எலிசபெத் அம்மா வீட்டுக்கு போனாங்க. எலிசபெத் அம்மா அன்னை மரியாளோட சித்தி. எலிசபெத் அம்மா சொன்னாங்க, சித்தி ஷாலோம் அலைஹேம், சித்தி உங்களுக்கு சமாதானம். அவ்வளவுதான். அன்னை மரியாள் என்ன சொன்னாங்க? எலிசபெத் அம்மாளை பார்த்து, சித்தி உங்களுக்கு சமாதானம். ஏன்னா அந்த காலத்துல சின்னவங்க பெரியவங்களை பார்த்து வாழ்த்தும் போது உங்களுக்கு சமாதானம். நீங்க எல்லாரும் சொல்றீங்களா ஸ்தோத்திரம் ஃபாதர்? இல்ல, ஆக்சுவலா மனுஷனுக்கு ஸ்தோத்திரம் கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்னா கடவுளுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். யாருக்கு? சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம், சமஸ்கிருத வார்த்தை இல்லையா? சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் அந்த காலத்துல சொன்னாங்க. மனுஷனுக்கு ஸ்தோத்திரம் இல்ல, ஃபாதருக்கு ஸ்தோத்திரம் இல்ல. ஃபாதர் யாரு? ஃபாதரை பார்க்கும்போது என்ன சொல்றோம்? ஃபாதர் சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் அல்லது கடவுளுக்கு ஸ்தோத்திரம். அதை தான் இங்கிலீஷ்ல பிரைஸ் தி லார்ட். இங்கிலீஷ்ல அதை தான் பிரைஸ் தி லார்ட். அதனால அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? ஒருத்தர் பார்க்கும்போது
உங்களுக்கு சமாதானம்னு வாழ்த்துனாங்க. பார்த்தீங்களா? அன்னை மரியாள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போன உடனே என்ன வாழ்த்துனாங்க? உங்களுக்கு சமாதானம். அப்ப அன்னை மரியாள் வயிற்றில் இருந்தது யார் தெரியுமா? இறை வார்த்தையாகிய இயேசு. அன்னை மரியாள் பரிசுத்தாவியால் நிரம்பி இருந்தார். அப்ப அன்னை மரியாள் யார் வீட்டுக்கு போனாலும் என்ன கிடைக்கும்? அந்த வீட்டுக்கு சமாதானம் கிடைக்கும். சந்தோஷப்பட மாட்டீங்களா? ஒரு மூஞ்சி சிரிக்க மாட்டேங்குது, கை தட்ட மாட்டீங்களா? அன்னை மரியாளுக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? அன்னை மரியாள் நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன கிடைக்கும்? சமாதானம். அதுதானே வேணும். பணம் காசு வேண்டாம் ஃபாதர், சமாதானம் இருந்தா போதும்னு கேட்கிறோமே. அன்னை மரியாள் வீட்டுக்கு வராங்க இல்லையா? உடனே எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். கவனிச்சிங்களா? இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம், அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம் இல்லையா? உண்மையாகவே அபிஷேகம் செய்யப்பட்டதா எலிசபெத் அம்மா? அன்னை மரியாள் உள்ள போகும் பொழுது அன்னை மரியாளின் வாழ்த்தை கேட்டவுடன் இரண்டாவது அபிஷேகம், முதல் அம்மா, இரண்டாவது எலிசபெத் அம்மாள் வாங்குறாங்க. ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மா என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர், உன் வயிற்றின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் வாழ்த்தொலியை கேட்டவுடன் என் வயிற்றில் உள்ள குழந்தை, யார் உள்ள இருந்தது? திருமுழுக்கு யோவான் என்ன பண்ணார் தெரியுமா? டான்ஸ் ஆடுறார் உள்ள. யார் வந்த உடனே? அன்னை மரியாள் வந்த உடனே டான்ஸ் ஆடுறார். இங்க சில பேர் அன்னை மரியாள் வந்த உடனே எங்க டான்ஸ் ஆடுறீங்க? அவர் அப்படியே டான்ஸ் ஆடுறார் வயிற்றுல. எப்படி தாவீது ராஜா அந்த உடன்படிக்கை பேழை முன்னாடி உடம்புல துணியே இல்லாம டான்ஸ் ஆடுறார். இங்க அதே மாதிரி அன்னை மரியாள் உள்ள வராங்க. உள்ள இருக்கிற திருமுழுக்கு யோவான் வயிற்றுக்குள்ள ட்ரெஸ் போட முடியாதுல்ல, அவர் ட்ரெஸ் எல்லாம் உள்ள என்ன பண்றாரு? டான்ஸ் ஆடுறாரு. அன்னை மரியாள் உள்ள வந்துட்டாங்க இல்லையா? வீட்டுக்குள்ள உடன்படிக்கை பேழையாகிய அன்னை மரியாள் வந்தாங்க. எப்படி பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் ஒபேது அவர் வீட்டுக்குள்ள போய் உடன்படிக்கை பேழையை வச்ச உடனே அவங்க வீட்டை இறைவன் ஆசீர்வதித்தார் இல்லையா? அதே மாதிரி அன்னை மரியாள் எந்த வீட்டுக்குள்ள வராங்களோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, என் ஆண்டவரின் தாய். சில பிரிவினை சபைகள் கொஞ்சம் கூட பயம் இல்லாம அன்னை மரியாளை முட்டை ஓடு, சாக்லேட் கவரு சாப்பிட்டு தூக்கி போட்டுருந்தோம் அப்படிலாம் பேசுறாங்க. ஆனா உண்மையான அபிஷேகம் பெற்ற எலிசபெத் அம்மாள் என்ன சொன்னாங்க? என் ஆண்டவரின் தாய் என் வீட்டிற்கு வர எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்க. பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட அன்னை மரியாளினுடைய பெருவிழாவை கொண்டாடுற நாம் இன்று உடன்படிக்கை பேழையாகி அன்னை மரியாள் எங்க வீட்டுக்கு வரப்போறாங்க. எங்க வீட்டுக்கு சமாதானம் கொடுப்பாங்க. இயேசுவை என் வீட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. என்னை இயேசுகிட்ட கூட்டிட்டு போவாங்க. என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாங்க. அந்த அன்னை மரியாள் கிட்ட சொல்லுவோம், அம்மா உன் திருமகனிடம் எங்களுக்காக அன்றாடம் பரிந்து பேசும். ஆமேன். கெட்ட வார்த்தை இல்லை, சொல்லுங்க பாப்போம். ஆமேன், ஆமேன். ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், முடிஞ்சிருச்சு, பிரசங்கம் முடிஞ்சிச்சு. ஒரு ரெக்வெஸ்ட், ஏன்னா நற்செய்தியில யாரும் தயவு செய்து கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னு போட்டுருந்துச்சு. அதை பற்றி சொல்லணும்ல, அது உன்னையே மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 19-20 வசனங்கள். யாக்கோபு 1:19-20. தயவு செய்து கேட்பதில் வேகமாக இருங்கள், பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதம் காட்டுங்கள். சட்டுன்னு கோவப்படாத, சட்டுன்னு பேசிடாத இல்லையா? கேட்பதில் வேகமாயிரு, ஆனா பேசுறதுலையும் கோவப்படுறதுலையும் தாமதமாயிரு. ஏனெனில் ஒரு மனிதருடைய சினம் கடவுளுடைய ஆசீர்வாதமான செயல்கள் உங்கள் குடும்பத்திலே நடப்பதற்கு தடையா இருக்கிறது. என் குடும்பத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நடக்கிறதுக்கு எது தடையா இருக்கு? என்னுடைய சினம், என்னுடைய கோபம். நிறைய பேர் கோபத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாம போயிடுச்சு. அதனால வேண்டாம். எபேசியர் 4:29, உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வரவே கூடாது. எபேசியர் 4:29. ஆகவே அன்னை மரியாள் பெருவிழாவில் இந்த ஒரே ஒரு உறுதிமொழி எடுக்கிறீங்களா? இனிமே நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஃபாதர் அதை தவிர ஏதாவது சொல்லுங்க ஃபாதர். முடியாது. இனிமே இந்த திருவிழாவிலேருந்து நான் என்ன பண்ண மாட்டேன், என் வாயில் என்ன வராது, கெட்ட வார்த்தை வராது. நான் கோபப்பட்டு பேச மாட்டேன். கோபம் வந்து அமைதியாக இருப்பேன். ஒரு சின்ன முடிவு எடுப்பீங்களா? எடுத்தா ஆசீர்வாதம், எடுக்கலன்னா ஆசீர்வாதம் இல்லை. எது வேணும்? ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரார்
மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இயேசுவில் அன்பானவர்களே, இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுகளை எல்லாம் இறைவனுடைய திருப்பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். கடவுளுக்கு தங்களையே நேர்ந்தளித்த அனைவரும் அவரது உதவியால் தங்களது அர்ப்பணத்தில் உண்மையுடன் நிலைத்திருக்க வேண்டும் என்று லூர்து அன்னை வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மக்கள் அமைதி பெறவும் எவ்வித கலக்கமுமின்றி அவர்கள் முழுமன தன்னுரிமையுடன் ஊழியம் புரியவும் தகுதி பெற வேண்டும் என்று லூர்து அன்னை வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிமையினாலும் நோயினாலும் வருந்தும் முதியோர்கள் நமது பிறரன்பு செயல்களால் ஆறுதல் பெற வேண்டும் என்று லூர்து அன்னை வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு கூடியிருக்கும் நாம் கடவுள் நமக்கு இடையறாது அளிக்கும் இவ்வுலக நலன்களை பயன்படுத்த அறிந்து கொள்ளவும் இப்பொழுதே நிலையானவற்றில் ஈடுபட வேண்டும் என்று லூர்து அன்னை வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நற்செய்தியில் இவ்வாறு கேட்டோம். நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. அன்னை மரியாளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் இயேசு யார் என்று தெரிந்து கொண்டாலே போதும். அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தமான ஒரு நபர், நம்ம எப்படியெல்லாம் இயேசுவிடம் அழைத்து செல்லக்கூடியவர் என்று நமக்கு தெரியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளுக்கு நம் குடும்பத்தை முழுவதுமாக அர்ப்பணித்து இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்கிற பிள்ளைகளாக, நம் குடும்பத்தின் தலைவியாக அன்னை மரியாளை கொண்டு தொடர்ந்து ஆசீர்வாதமாய் வாழ இறைவனிடம் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். பலி பொருளாய் நான் வருகின்றேன், பலியிட என்னை தருகின்றேன். பலி பொருளாய் நான் வருகின்றேன், பலியிட என்னையே தருகின்றேன். என்னை ஏற்பாய் இறைவா, என்னை ஏற்பாய்
மகனின் உழைப்பும் நீர் தந்த கொடையும் நீரை மனதோடு தருகின்றேன். வறுமையும் நேர்மையும் இல்லா உலகம் அமைந்திட பொற்பாதம் பணிகின்றேன். அமைந்திட பொற்பாதம் பணிகின்றேன். பலி பொருளாய் நான் வருகின்றேன். பலியிட என்னையே தருகின்றேன். என்னை உமது உன்னதமான இறையன்பில் பங்கேற்க தருகின்றேன். என்னை உமது உன்னதமான இறையன்பில் பங்கேற்க தருகின்றேன். உண்மையை அறிந்திட பொய்மையை விலக்கிட என்னை உம்பலியினில் இணைத்தருளும். என்னை உம்பலியினில் இணைத்தருளும். பலி பொருளாய் நான் வருகின்றேன். பலியிட என்னையே தருகின்றேன். பலி பொருளாய் நான் வருகின்றேன். பலியிட என்னையே தருகின்றேன். என்னை ஏற்பாய் இறைவா. என்னை ஏற்பாய் இறைவா. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு பகிழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவினுடைய பெருவிழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியில்லாத எங்களை தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவுந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலர் பரிபாலகர் பெர்னார்ட் மோரஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி, வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி, வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி, தீபத்தாலே அஞ்சலி, தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி, வாழ்வளிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி,
தூபத்தாலே அஞ்சலி தூபத்தாலே அஞ்சலி தூபத்தாலே அஞ்சலி. வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி வழியும் ஒளியுமானவர்க்கு மலர்களாலே அஞ்சலி மலர்களாலே அஞ்சலி மலர்களாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு அஞ்சலி செய்வோம். எல்லோரும் எழுந்து நின்று நம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பொருள் உணர்ந்து ஜெப உணர்வோடு கைகளை உயர்த்தி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, போலித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இந்த திருவிழா நல்வாழ்த்துக்களையும் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் வழியாக நமக்கு தருகிற அந்த சமாதானத்தையும் ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. நம் ஒவ்வொருவரையும் இத்திருநாட்களிலே அழைத்து வந்து வார்த்தையால் அபிஷேகம் செய்து ஆவியால் நம்மை வலிமைப்படுத்தி திடப்படுத்தி இன்று நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் தருகிற கடவுள் இவர்தான். இவருடைய திருவிருந்திற்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிற அனைவரும் பேறு பெற்றோர். உன்னை நம்புகிறேன், உன்னோடு நான் கொண்ட உறவினிலே வாழ உன்னை தேடுகிறேன். இறைவா வருவார், இதயம் தருவார். வருவார், இதயம் தருவார்.
நம்புகிறேன். உன்னோடு நான் கொண்ட உறவினிலே வாழ உன்னை தேடுகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்த உம் திருமகனை இவருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றிக் கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாளின் அரவணைப்பில் பாதுகாப்பில் என்றும் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு வாழ சென்று வாருங்கள். இந்த திருவிழா பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி.